சிங்கப்பெண் அதிரடிப்படை அந்த திட்டத்தை இன்னைக்கு துவங்குவார்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட்டு வேஷ்டி பட்டு சட்டையுடன் தலைமைச் செயலகத்துக்கு வந்தார் அப்படின்ற செய்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சிங்கப்பெண் அதிரடிப்படை முதல் நாள் போட்ட அந்த கையெழுத்துலேயே ஒரு முக்கியமான ஒரு திட்டம், தேவையான ஒரு திட்டம். அதை விட முக்கியமாக நீங்கள் சொன்ன அந்த பட்டு வேட்டி பட்டு சட்டை காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெகதீஷ் பழனிசாமி திரு விஜய் அவர்களோட பிஏ பிஆர்ஓ ரூட்டோட அமைப்போட தலைவர், அவங்க வீட்டில் ஒரு விசேஷம். ஸோ அதை போகிறதுக்காக தான் இந்த காஸ்டியூம்ல வந்திருக்காரு. அரசு நிகழ்ச்சியை விட அது முக்கியம்தான். ரூட் மாஃபியா அப்படின்ற வார்த்தை இப்போ அதிகமாக புழக்கத்தில் இருக்குது. இப்போ இந்த ரூட் மாஃபியா அதனுடைய கட்டமைப்பு என்ன, ஏன் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இவங்களை பார்த்து பயப்படுறாங்க, என்ன நடக்குது? இந்த ரூட் மாஃபியான்றது பார்த்தீங்கன்னா அதோட ஆணி வேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு ஜெகதீஷ் பழனிசாமி. அப்படி எப்படின்னா சினிமாவில் அந்த ரூட்ன்ற ஒரு நிறுவனத்தை வச்சிருக்காரு. அதுக்கு கீழே தான் பல்வேறு நடிகைகளோட கால் ஷீட்டு, பல்வேறு இயக்குநர்களே அதில் இருக்காங்க. மேனேஜர் வேலை பார்க்கறதுன்றதை தாண்டி அவங்க இன்ஃப்ளூயன்சர். அவங்க இப்போ யார் முதலமைச்சர் அப்படின்றதுல நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. கட்சியில் இணைகிறவர்கள் எல்லாருமே ஆதவர்ஜுனா முன்னிலையில தான் இணையறாங்க. ஆதவர்ஜுனுடைய கை ஓங்கி இருக்குதோ தமிழக வெற்றி கழக ஆட்சியில? தமிழக வெற்றி கழகமே அவரது தான். ஆதவர்ஜுனா வைத்த கோரிக்கைகள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு அந்த கோரிக்கை எப்போ விஜய்க்கு வைக்கிறாருன்னா, அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்றது கோரிக்கைகள் பெருவாக வரும்போது, அதே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குலாம் ஆதவர்ஜுனா கொடுத்தா நமக்கு என்ன கஷ்டம்? ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கூட்டணி கட்சிகளுக்கு கிடையாது. ஆதவர்ஜுனாவுக்கும் விஜய்க்கும் தான் பங்கு பிரிச்சிருக்காங்க. அவர் தாங்க இன்வெஸ்டர். அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மணிகண்டன் வீராசாமி அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். தமிழகமே எதிர்பார்த்து கொண்டிருந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை அந்த ஸ்கீம் அந்த திட்டத்தை இன்னைக்கு துவங்குவார்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாத்துக்குமே ஆயத்த பணிகள் ரெடியாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு வரல. அவர் பட்டு வேஷ்டி பட்டு சட்டையுடன் தலைமைச் செயலகத்துக்கு வந்தார் அப்படின்ற செய்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்ன நடந்ததுக்கு, ஏன் அதை தள்ளி வச்சிருக்கிறாங்க? சிங்கப்பெண் அதிரடிப்படை முதல் நாள் போட்ட அந்த கையெழுத்துலேயே ஒரு முக்கியமான ஒரு திட்டம், தேவையான ஒரு திட்டம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு பொதுவாக ஐயா விஜய் அவர்கள் என்ன சொன்னார்னா, பெண்கள் பாதுகாப்புக்கு நான் கேரண்டி அப்படின்னார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதனால் நான் அது கேரண்டினா. அது இல்லாமல் அவரோட அந்த அமைச்சரவையில் அவர் பார்த்துட்ருக்காரு. பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு எல்லாமே அவர் துறையின் கீழே தான் வருது. அதை விட முக்கியமாக நீங்கள் சொன்ன அந்த பட்டு வேட்டி பட்டு சட்டை காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெகதீஷ் பழனிசாமி திரு விஜய் அவர்களோட பிஏ பிஆர்ஓ ரூட்டோட அமைப்போட தலைவர், அவங்க வீட்டில் ஒரு விசேஷம். ஸோ அதை போகிறதுக்காக தான் இந்த காஸ்டியூமில் வந்திருக்காரு. சிங்கப்பெண் அதிரடிப்படையை விட அரசு நிகழ்ச்சியை விட அது முக்கியம்தான். ஏன்னா அரசு நிகழ்ச்சி எப்படி வந்தது, இவர் முதலமைச்சர் எப்படி ஆனார், திரு ஜெகதீஷோட உழைப்பு, அவரோட அர்ப்பணிப்பு, அதை தான் முக்கியமாக இவர் முதலமைச்சர் ஆனார்னு நினைக்கிறார். தமிழக மக்கள் வாக்களித்தோ மக்கள் ஆதரவுனாலோ வந்ததா அவர் நினைக்கல. அப்படி அவர் நினச்சிருந்தாருன்னா இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. ஏன் இதை நம்ம சொல்கிறோன்னா, நம்ம அபண்டமாக ஒரு மேலே படி சொல்லணும்னு நமக்கு அவசியம் கிடையாது. தமிழக வெற்றி கழகமா இல்லை தலைமைச் செயலகமான்னு நமக்கு தெரில. தினந்தோறும் நூற்றுக்கணக்கான ஆட்கள் தலைமை சகத்திலேயே இணைஞ்சிட்டே இருக்காங்க. கட்சி நிகழ்ச்சியாகவே, கட்சி அலுவலகமாகவே தலைமை நிலையத்தை மாற்றிட்டு, அப்போ முழுக்க நீங்கள் சொந்த வேலைகளை தான் பார்த்துட்டு இருக்க வேண்டி இல்லை. அரசு சார்ந்த விழாக்கள் எதுவுமே நடக்கலையே. அது வெறுமனே அரசு நிகழ்ச்சின்னு கடந்து போக முடியாதுல்ல. பெண்கள் பாதுகாப்பு, அதுக்கு பெண்கள் சிறப்பு படையை வைக்கிறாங்க. பெண்கள் பாதுகாப்பு இப்போ அரசு நிகழ்ச்சியாக ஜெகதீஷ் பழனிசாமியோட ஜெகதீஷ் பழனிசாமி போலாம் அரசு இயந்திரம் அதுவாக இயங்கும். ஆனால் பெண்கள் பாதுகாப்பாக ஜெகதீஷ் பழனிசாமியான்னு பார்த்தா கூட ஜெகதீஷ் பழனிசாமி கிட்ட போயிட்டார். அந்த அளவுக்கு முக்கியமான நபரா ஜெகதீஷ்? நிச்சயமாக முக்கியமான நபர் தான். அவர் எங்கே போனாலும் ஜெகதீஷ் பழனிசாமி இல்லாமல் போக மாட்டார். அவர் இப்போ ஒன்றும் இல்லை, சமீபத்தில் பிரதமரை பார்க்க போகும்போது கூட ஜெகதீஷ் பழனிசாமி கூட போயிருக்காரு. கவர்னரை பார்க்கணுனாலும் கூட போவார். அவர் எங்கே போனாலும் அவர் கூட பார்ப்பார். நான் என்ன சொல்கிறேன்னா, அது நீங்கள் ஒரு அரசியல் தலைவராக அது உங்கள் செயல்பாடு ஓகே, உங்கள் கட்சியெலாம் அவர் துணை பொருளாளராக வச்சுருங்க, அது வரைக்கும் ஓகே தான். ஆனால் நீங்கள் முதல்வர் ஆனதுக்கப்புறமும் அவருக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளபடியே நமக்கு வேதனையாக தான் இருக்குது. அது நிச்சயமாக இவரோட அந்த ஜெகதீஷ் பழனிசாமி இல்ல விழாக்காக இந்த நிகழ்ச்சியை தள்ளி வச்சிருந்தாங்க அப்படின்னா உள்ளபடியே அது ரொம்ப வருத்தத்தக்க செய்தி. இப்போ ரூட் மாஃபியா அப்படின்ற வார்த்தை இப்போ அதிகமாக புழக்கத்தில் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா இன்ஸ்டாகிராமில் இருக்கிற எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸுமே நான் ரூட்டுக்கிட்ட நாங்கள் காசு வாங்கலை,
நான் வந்து இருக்கிறபடியாக தான் நம்ம பேசுகிறோம் அப்படின்ற நிலைமைக்கு வந்து எல்லாருமே வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த ரூட் மாஃபியா அதனுடைய கட்டமைப்பு என்ன, ஏன் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இவங்களை பார்த்து பயப்படுறாங்க, என்ன நடக்குது? இந்த ரூட் மாஃபியான்றது பார்த்தீங்கன்னா, அதோட ஆணிவேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, திரு ஜெகதீஷ் பழனிசாமி தான். அப்படி எப்படின்னா, சினிமால அந்த ரூட்ன்ற ஒரு நிறுவனத்த வந்து வச்சிருக்காரு. அதுக்கு கீழ தான் பல்வேறு நடிகைகளோட கால் ஷீட்டு, பல்வேறு இயக்குனர்களே வந்து அதில இருக்காங்க. மேனேஜர் வேலை பார்க்குறது. மேனேஜர் வேலை பார்க்குறதுன்றத தாண்டி, அவங்க வந்து இன்ஃப்ளூயன்சர் அவங்க. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. உங்கள வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவாங்க. உங்களோட கால் ஷீட்ல ஆரம்பிச்சு, எல்லாமே உங்க சம்பளம் வரைக்கும் அவங்க தான் வந்து பேசுவாங்க. அந்த நிறுவனத்தை விட்டு யாராவது வெளியில போனாங்கன்னா, அவங்க மேல அவதூறு பரப்புறது, அவங்க மேல காழ்ப்புணர்ச்சி வந்து பண்றது, கிட்டத்தட்ட அவங்கள வந்து இண்டஸ்ட்ரியிலேருந்து அவங்க வந்து காலி பண்றது, கொலை மிரட்டல் விடுற வரைக்கும் நெறைய விஷயம் நடந்திருக்கு. அது நெறைய பேர நம்ம வந்து பார்த்துருக்கோம். பிரியங்கா மோகன் பிரியங்கா மோகன் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ரூட்டோட ஏற்பட்ட அந்த ஒரு சின்ன தகராறு தான் ஓவியா கூட இன்னைக்கு வந்து நெறைய பதிவுகள் வந்து போட்டிருப்பாங்க. டைரக்ட்டா ஓவியா வந்து யார மிரட்டுறாங்கன்னா, இந்த ரூட் அமைப்பு தான் வந்து மிரட்டிட்டாங்க. அப்படியே சினிமாலேருந்து அரசியலுக்கு திரு விஜய் அவர்கள் வரும்போது, இந்த ரூட் மாஃபியா தான் முழுக்க முழுக்க வேலை பார்க்குறாங்க. 1000 ஐடிக்கள ஃபாலோவர்ஸ் வச்சிருக்க ஐடியில ஆரம்பிச்சு, லட்சங்கள்ல வச்சுட்டு இருக்க இன்ஃப்ளூயன்சர் வரைக்கும் அவங்க வந்து ரேட் பேசி, தினம் தினம் நான் உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுப்போம், இத்தனை வீடியோக்கள் கொடுப்போம், இத்தனை வீடியோக்கள் நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும். அதே மாதிரி ட்விட்டரில், அதே மாதிரி வந்து இன்ஸ்டாகிராமில் இதெல்லாம் நீங்கள் வந்து பதிவுகள் போட்டுருணும். ட்விட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக ஒரு பதிவுக்கு 35 ரூபா அப்படின்னு பேசி ஆரம்பித்து பல லட்சங்கள் பல கோடிகள் வரைக்கும் கொடுக்குற அளவுக்கு இவங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நெரேட்டிவ் வந்து செட் ஆகி மக்கள்கிட்ட வந்து ஜெயிச்சிடுச்சு. மக்கள் வந்து அதெல்லாம் உண்மைன்னு நம்பி ஓட்டு போட்டு ஜெயிச்சு முதலமைச்சர் ஆயிட்டாங்க. முதலமைச்சருக்கு அப்புறம் சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சொன்ன எந்த திட்டங்களும் நிறைவேற்றல. சட்டம் ஒழுங்கு வந்து கோட்டை விட்டாச்சு. பெண்கள் பாதுகாப்பு கோட்டை விட்டாச்சு. எல்லாமே கோட்டை விட்டதுனால மக்கள்கிட்ட ஒரு அதிருப்தி வந்துருச்சு. அதை வந்து சரி கட்டுறதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, திருப்பி பழையபடி ரொம்ப பழைய படங்கள் எம்ஜிஆர் படங்கள்ல பார்த்தீங்கன்னா, நம்பியாரை வில்லனா காட்டுவாங்க. ஆனா நிஜத்துல நம்பியார் உண்மையிலேயே நல்ல மனுஷன். அவர் தண்ணி அடிக்க மாட்டாரு, தம் அடிக்க மாட்டாரு. கடவுள் பக்தி வச்சிருக்க ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு அறம் சார்ந்த ஒரு மனிதர். சாப்பாடு கூட பார்த்தீங்கன்னா, சினிமா ஈவெண்ட்ல குடுக்குற சாப்பாடு சாப்பிட மாட்டாரு. வீட்ல இருந்தா சாப்பாடு எடுத்துட்டு வந்து சாப்பிடுவாரு. அவ்வளோ வந்து தனி மனித வாழ்க்கையில ஒழுக்கமா சினிமால சொல்லக்கூடிய சொற்பமாக கைய விட்டு எண்ணுக்குன்ற அளவுல வந்து எம்என் நம்பியார் வந்து அவ்வளோ நல்ல மனுஷன். ஆனா அவர் வந்து சினிமால வந்து வில்லனா காமிச்சிருப்பாங்க. அவர் தியேட்டர்ல வந்து ஸ்க்ரீன்ல வரும்போதெல்லாம் மக்கள் வந்து அவரை திட்டுவாங்க, வசைப்படுவாங்க. எம்ஜிஆரே நிறைய இடங்கள்ல அதை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. நம்பியாரும் அதை வந்து நிறைய இடத்துல பதிவு அதே மாதிரி என்ன பண்றாங்கன்னா, அண்ணன் வந்து ஹீரோவா இருந்தவர் நிறைய வேலைகள் செய்யாததுனால அண்ணனை வந்து இப்போ வில்லனா இந்த சமூகம் வந்து பாத்திரக்கூடாதுன்றதுனால அப்படியே இந்த சப்பக்கட்டுகின்ற வேலைகள் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இந்த ஊடகம் வந்து தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரூட் மாஃபியா வந்து தொடர்ச்சியாக அவரோட இமேஜை, அந்த ஹீரோ இமேஜை வந்து அப்படியே உடையாம பாதுகாக்கிறதுல முக்கியமான பங்கு வந்து இந்த நிறுவனம் வந்து இன்னும் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவர் தான் முதலமைச்சர் ஆயிட்டார். இப்போ ஒன்றும் இல்லை, பெண்ணுன்னு ஒரு அமைப்பு வந்து திமுக வேலை பார்த்தாங்க. எலெக்ஷன்ல வந்து தோத்து போடணும்னு பெண் அமைப்புல இருந்தவங்க எல்லாரையும் வேலையை விட்டு அமிச்சிட்டாங்க. இந்த அமைப்பே வேணான்னு சொல்லிட்டு கலைச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் புதிய நிர்வாகிகளை போட்டு அவங்க வந்து வேலை செய்யணும். ஆனா இந்த அமைப்பு அப்படி கிடையாது. இருந்ததை விட இப்போ அதிகமான ஆட்களை வேலைக்கு வந்து எடுத்துட்டு இருக்காங்க, ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய ஐடிகளை வந்து எடுத்துட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட நிறைய பேர் வீடியோ போட்டதை பார்த்தோம். எந்தெந்த ஐடிலாம் அதிகமான ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்களோ அது தாவேகா ஐடியா மட்டும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது வந்து என்ன சொல்றதுன்னா, பாஜக ஐடி, ஆர்எஸ்எஸ் ஐடி எல்லாம் கூட இவங்க வந்து ஹேக் பண்ணி இவங்க ஐடியா மாத்திக்கிறாங்க. ஒரு விவசாயி கூட ஒரு அம்மா வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. நான் விவசாயின்னு ஒரு சேனல் வச்சிருந்தேன், அதில் லட்சக்கணக்கான வியூவர்ஸ் இருந்தாங்க. அதை அப்படியே வந்து தாவேக ஐடியா மாற்றி எங்கள் பொழப்பில் வந்து மண்ணள்ளி போட்டாங்கன்னு சொன்னேன். கூச்ச நாச்சமே இல்லாமல், கொஞ்சம் கூட அறமே பார்க்காம, அறத்தை மீறி ரொம்ப மோசமான வேலைகளை வந்து இந்த ரூட் மாஃபியா தைரியமாக வந்து பண்ணுறாங்க. இது ஊடகங்கள் வரைக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இது உள்ளபடியே இது சமூகத்துக்கும் சரி, தமிழ் சமூகத்துக்கும் சரி, இது ஒரு நல்லது கிடையாது. இதை வந்து விஜய் அவர்கள் வந்து இமிடியேட்டாக கண்டிக்கணும். இல்லைனா இது எந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும் நமக்கு தெரியல. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தூரம் பேக்கப் பண்ணுறதுனால தான் 2 நிறுவனம் இருக்குது. திரு விஜய் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அந்த ரூட் மாஃபியா, இன்னொரு பக்கம் வந்து வாய்ஸ் ஆஃப் காமன். இவங்க 2 பேர் தான் இன்னைக்கு வந்து ஆளுமையான மனிதர்கள். ஐயா புசி ஆனந்தோ, ஐயா செங்கோட்டையனோ கிடையாது. இந்த பக்கம் வந்து திரு மாண்புமிகு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாண்புமிகுன்ற வார்த்தை மட்டும்தான் இல்லை, எல்லாத்திலுமாக இருக்கின்ற ஜெகதீஷ் பழனிசாமி. இவங்க 2 பேர் தான் ஐயாவுக்கு வந்து பேக்ரவுண்ட். இப்போ யார் முதலமைச்சர் அப்படின்றதுல நிறைய டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ ஆதவ அர்ஜுனா முன்னாடி ரமேஷ் அமைச்சர், அவருமே இந்து அறநிலையத்துறை அமைச்சர், அவர் வந்து தலைமைச் செயலகத்தில் ஆப்போசிட்ல உட்காந்துருக்காரு, இப்படி கூனி குறுகி உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ கட்சி அலுவலகத்தில் அது மாதிரி உட்காரத்துல ஒரு நியாயம் இருக்கு, அது வேற டிஸ்கஷன் அது. ஆனா ஒரு அமைச்சரா இருக்கிறவரு இன்னொரு அமைச்சருக்கு முன்னாடி வந்து கூனி குறுகி உட்காரத்துல என்ன நியாயம் அது? குறிப்பா சொல்லணும்னா கட்சியில் இணைகிறவர்கள் எல்லாருமே ஆதவ அர்ஜுனா முன்னிலையில தான் இணையறாங்க. ஆதவ அர்ஜுனுடைய கை ஓங்கி இருக்குதோ தமிழக வெற்றி கழக ஆட்சியில? தமிழக வெற்றி கழகமே அவரது தான்.
ஒரு காலத்தில் வந்து ஐயா புஷி ஆனந்தோட கட்சியாக இருந்தது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, மக்கள் இயக்கமா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எஸ்ஏசி அவர்களோடதா இருந்தது. அதுக்கப்புறம் புஷி ஆனந்தம் மாறிச்சு. அந்த பரிணாம வளர்ச்சி காலகாலமா மாறிட்டு வரும்போது, இப்ப ஆட்சி அதிகாரத்திலும் பங்குன்னு எப்ப இவரு சொன்னாரோ, ஆதவர்ஜுனா வந்து வைத்த கோரிக்கைகள் வந்துன்னா, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு அந்த கோரிக்கை எப்போ வந்து விஜய்க்கு வைக்கிறாருன்னா, அவரு உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்றத வந்து கோரிக்கைகள் வந்து பெருவாக வரும்போது, அதே ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குலாம் ஆதவர்ஜுனா குடுத்தா நமக்கு என்ன கஷ்டம்? ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவரு வந்து குடுத்துட்டு போட்டும். முதல்வர் நாற்காலியே ஆதவர்ஜுனா கிட்ட குடுத்தா கூட நம்ம யாராவது கேள்வி கேட்க போறோமா? இப்போ ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு வந்து கூட்டணி கட்சிகளுக்கு கிடையாது. கிடையாது. ஆதவ அர்ஜுனாவுக்கும் விஜய்க்கும் தான் பங்கு பிரிச்சிருக்காங்க. ஏன் அவரு தாங்க இன்வெஸ்டரு. அவரு தான் வந்து முதலீடு வந்து போட்டிருக்காரு. அவரு தான் உண்மையான ஓனர் அவரு தான். ஒரு படம் எடுக்குறாங்கன்னா, அந்த படத்துக்கு வந்து ஹீரோவா யார் வேணாலும் இருக்கான். வந்து இயக்குனரா யார் வேணாலும் இருக்கலாம். ஆனா, அந்த உண்மையான அந்த படத்தோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தயாரிப்பாளர் தானே. அப்போ இந்த பாஜக சாரி இந்த பாஜக தாவேகான்னு நம்ம பேசும்போதெல்லாம் பாஜகன்ற வார்த்தை வந்து உள்ள வந்துருது. அதனால இந்த தாவேகாக்கு ஒரிஜினல் ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைய ஓனர் வந்து ஆதவ அர்ஜுனா அவர் தான். அதனால ஓனர் வந்து என்ன முடிவு பண்றாரோ அதுதான். பட் அதை தாண்டி வந்து அவரோட பதவிக்கு வந்து நம்ம வந்து கொச்சைப்படுத்த விரும்பல. முதல்வர் திரு விஜய் அவர்கள் தான். ஆனா, அவரு சைலன்ட்டா இருக்கிறதுனால, அவர் பேசாம இருக்கிறதுனால, அவர் வந்து எதுக்குமே வந்து பேசவே மாட்டேன்றாரு. அதனால இவங்க வந்து அந்த ஒரு நீங்க சொல்ற அந்த ஒரு தொனி தான் எல்லா இடத்துலயும் தெரியுது. ஆதவ அர்ஜுனா தான் எல்லாம் பார்க்குறாரு. பிரஸ் அவர் தான் ஹேண்டில் பண்றாரு. கட்சியில யாராவது இணையன்னா ஆதவ அர்ஜுனா முன்னிலையில தான் வந்து இணையறாங்க. இப்ப நீங்க சொல்ற மந்திரிகள வந்து அவரு தான் ரிவ்யூ பண்றாரு. அவருக்கு ஈக்குவலான ரைட்ஸ் தாங்க அவருக்கு திரு ரமேஷ் அவர்களும் இருக்குது. அவர் ஒரு இளைஞரா இருக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இருக்கலாம். ஆனா அவரு பார்த்தீங்கன்னா, தாவேகால அவர் வந்து ஆதவ அர்ஜுனோட அவர் சீனியர். அப்போ எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் தான் இருக்கு. ஸோ அனைவரும் சமமா மதிக்கணும். ஆனா அப்படி நடக்குதான்னு நமக்கு தெரியல. இப்போ அமைச்சர்களுடைய செயல்பாடு நம்ம ஏற்கனவே அத பேசியிருந்தோம். அது புதுசா வந்திருக்கிறாங்க. போக போக மாத்திப்பாங்கன்னு பார்த்தா, அது போக போக இன்னும் அதிகமாயிட்டே போயிட்டுருக்கு. முன்னாள் ஆட்சியில இருந்த திமுக வந்து தொழில் முனைவோர்கள ஈட்டுறதுக்கு ஸ்பெயின் போனாங்க, அமெரிக்கா போனாங்க, துபாய் போனாங்க. ஆனா அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் ரீல்ஸ்லயே கூப்பிடுறாங்க. வாங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. இந்த வால்வோ பஸ்ஸு அத பார்த்துருப்பீங்க. பஸ் ஸ்டாண்ட்ல நான் சாப்பிடாம வந்திருக்கேன்பா, நீ சாப்பிட்டு வந்து பேசுற அப்படின்றாரு. இந்த விஷயம்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ அமைச்சர்கள வந்து நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. ஏன்னா முதல்வரே அவரோட செயல்பாடு என்னன்னு நமக்கு தெரியாதப்போ, முதல்வர் வந்து பிரதமர போய் பார்த்துட்டு வரும்போது, பொதுவாக வந்து இதுக்கு முன்னாடி இந்த எல்லா தமிழகத்திலும் போற முதலமைச்சர்களும் பார்த்தீங்கன்னா, பத்திரிகையாளர் சந்திப்பர் வந்து அது ஒரு மரபு, அது ஒரு லெகசி. அதையே ஒருத்தர் வந்து உடைக்கிறாரு. அந்த மரபே வந்து இந்த மரபுலாம் கிடையாதுங்க. நாங்க எதுவுமே பண்ண மாட்டோங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீல்ஸ் போட்டு தான் ஆட்சிய புடிச்சாங்க. ரீல்ஸ பார்த்து தான் மக்களே வந்து வாக்களிச்சாங்க. அப்போ ரீல்ஸ் போட்டா நீங்க எப்படி முதலீடு வராதுன்னு நீங்க எப்படி நினைக்கிறீங்க? ரீல்ஸ் போட்டா வரலாமே. இதுல என்ன தப்பு இருக்கு? அது ஒரு வே ஆஃப் டூல் தானே. அத வந்து அவங்க வந்து பயன்படுத்துறாங்க. அத நம்ம வந்து குத்தம் சொல்ல முடியாது. மக்கள் அததான் விரும்புறாங்கன்னு அவங்க சொல்றாங்கல்ல. ஏங்க மக்களுக்கான ஆட்சிங்க இது. மக்கள் வந்து என்ன லைக் பண்றாங்க அதுதான் நாங்க வந்து குடுக்க முடியும். நீங்க பழைய பஞ்சாங்கமா இருக்கீங்க. அதுக்காக நாங்க பொறுப்பு இல்ல. அதனால லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்ல நாங்க போயிட்டு ரீல்ஸ் போடுறோம்ன்னு சொல்றாங்க. ஸோ அதை எதிர்த்து நீங்களோ நானோ கேள்வி கேட்டா நம்ம மேல வந்து வழக்கு பாயும். ஸோ அதனால வழக்கு வேணுமா? உங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட் வேணுமா? உங்களுக்கு எது வேணும்? இன்வெஸ்ட்மென்ட் தான் வேணும். அப்ப நம்ம கம்முனு வேடிக்கை தான் பார்த்துட்டு நம்ம கடந்து போகணும். இப்போ ஆனா வால்வோ பஸ் கூட தெரியல. வால்வோ பஸ் பத்தி பேசுங்க, இல்லன்னா அரசு பஸ் பத்தி பேசுங்க அப்படின்றாரு. அதுதான். நம்ம என்ன சொல்றதுன்னே தெரியல. அவர் வந்து ஓட்டு போட்ட மக்களை எவ்வளவு தூரம் வந்து குறை மதிப்பீடு பண்ணாங்க, எவ்வளவு கொச்சைப்படுத்துறாருன்னா, சாப்பிட்டு வந்துட்டு பேசுறீங்க, நான் சாப்பிடாம இருக்கிறேன்மா. அதுக்கு மீனிங்கே வந்து வேற அவர் சொல்றது. ஆமா. அவர் கையே அப்படி காட்டுறாரு. அப்படி சொல்றாரு இல்லைங்களா? அப்பன்னா என்னன்னா, உன்னை விட நான் அதிகமா சாப்பிடுற ஆள் தான் தம்பி. நான் வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறேன். அதுக்காக நீ ரொம்ப ஆட்டம் போடாதன்னு ஓப்பனா மிரட்டுறாரு. ஆக்சுவலா அப்படிதான் அத வந்து நீங்க வந்து எடுத்துக்கணும். ஸோ இப்படிதான் இருக்கு இந்த அரசாங்கம். எதிர்த்து பேசினா வந்து புதிய தலைமுறை மாரி பெரிய ஊடகத்தையே இன்னைக்கு வந்து முடக்குறாங்க. என்ன காரணம் அது? அடுத்த கேள்வியா நான் அததான் வைக்கலாம்னு நெனச்சேன். கட்சி தொடங்குனதுலேருந்து புதிய தலைமுறையினுடைய ரீச் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அவங்க என்ன தம்ப்நெயில்லாம் போட்டாங்கன்றத. இப்போ அரசு கேபிள் நெட்வொர்க்ல முடக்கி இருக்கிறாங்க. என்ன காரணம் அதுக்கு? ஒரு ஒரு 4 நாள் கூட கிடையாது. அதிகபட்சமா ஒரு 24 மணி நேரம் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க கன்டினியூவா போட்டாங்க. இந்த தமிழக அரசாங்கம் எப்படி செயல்படுது அப்படின்னு வந்து உண்மைய தான் போட்டாங்க. ஆக்சுவலா இவ்வளோ நாள் அவங்க வந்து விஜய்க்காக ஆதரவு பண்ணி இப்ப ஃபேக்கான நரேட்டிவ்லாம் நெறைய போடும்போது, இந்த தமிழக அரசாங்கம் வந்து அவங்கள வந்து எதுவும் சொல்லவே இல்ல. நீங்க இந்த உண்மைக்கு புறம்பாலாம் பேசுறீங்க. கரூர் சம்பவத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, பயங்கரமான கான்ஸ்பிரன்சி தியரி எல்லாம் அந்த நிறுவனம் வந்து தொடர்ச்சியா போட்டுட்டு இருந்தத விட, ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க விட்டாங்க.
அவர் விஜய் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான டூலா இருந்தது ஒரு சில ஊடகங்கள்ல. இந்த ஊடகம் வந்து முதன்மையான ஒரு ஊடகம். அந்த ஊடகத்துக்குன்னு ஒரு அறம் இருக்குல்ல. அந்த அறத்தெல்லாம் வந்து காத்துல பறக்க விட்டுட்டு அவங்க வந்து எதன் அடிப்படையில அவங்க வந்து விஜய்க்கு இப்படிப்பட்ட செய்திகள்லாம் வந்து போட்டாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் வந்து தெரியாது. அப்படி தூக்கி பிடித்த ஊடகமே ஒரு ஒரு ஸ்டேஜ்ல முட்டு கொடுக்க முடியாம முதுகு வளைஞ்சிடுச்சு. எவ்வளவுதான் நீங்க தூக்கி முட்டு கொடுக்க முடியும்? அந்த முட்டு வந்து வளைஞ்சு லைட்டா கொஞ்சம் பெண்ட் ஆச்சு. முதுகு பெண்ட் ஆன நேரத்துல என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 2 நாள் தான். ஒரு 24 மணி நேரம் வந்து ஒரு சில ஸ்லைடு போட்டாங்க. அத ஒண்ணும் பொறுத்துக்க முடியாம அரசு கேபிள்ல இருந்து தூக்கிட்டாங்க. இப்ப பல்வேறு நெருக்கடிகள் வந்தனால இப்ப வந்து உத்தரவாதம் குடுத்துருக்காங்க. அரசு கேபிள்ல அதுல திருப்பி இணைக்கிறதா வந்து பேச்சுவார்த்தை போயிருக்கு. அரவிந்திற்கு வந்து பல்லவத்தில் பண்ணிக்கிறோம். நன்றி. நன்றி.